தம்பி வணக்கம்ப்பா. மோகன் வணக்கம். வணக்கம்மா. தஞ்சாவூர்லேருந்து அம்மா கிட்ட அருள்வா கேட்க வந்தீங்க தங்கம்? ஆமாம்மா. சரி, சொல்லி வரேன் உன் கதை ஒன்று. நான் படிக்க போகிறேன். இந்த ஒரு வயசில் நான் எடுத்து வந்தேன் புதிய பிறவி அருள்வாக்கு சொல்ல இந்த உலகத்துக்கு. மாசி பெரியண்ணசாமியோட பேரருளால் பெரியகாண்டி அம்மன் பேரருளால் ஆசீர்வாதம் பெற்ற என் அருள்வாக்கு நான் சொல்ல வந்த நேரம் என் பிள்ளைக்கு மோகன் அப்படிங்கிறவருக்கு என் ஆதியும் ஆனவளே ஆதிபராசக்தி என வேறும் பெற்றவளே பெரிய நாயகியே அப்படின்னு கேட்கும் பொழுது உங்களுடைய கருப்பு ஒன்று உய்ய வந்தான் அம்மன் அப்படி ஒரு குலதெய்வம் இருக்கா தங்கம்? ஆமாம்மா. கரெக்டா தங்கம்? சரி, உங்களோட ஃபர்ஸ்ட் எடுத்தவொடனே உங்க வீட்டில் இறந்து போன உங்க அம்மாவோட அம்மாச்சி வந்திருக்காங்க. அவங்கள கூப்பிட்டா பேரோட? சரிம்மா கூப்பிடு. அவங்க பேர் சொல்றாங்க கண்ணம்மாள். ரைட்டுமா கரெக்ட். இப்போ உங்கள் வீட்டில் உங்கள் பெரியப்பா பையன் ஒருத்தர் இருக்காரு. அவர் பேரோட ஆனால் உயிரோடு இருக்காரு. அவர் பேர் சொல்கிறேன் நடராஜன். ஆமாம் இருக்கிறேம்மா கரெக்ட். சரி ரைட்டு. அது மாதிரி உங்கள் அம்மா ஒருத்தவங்க தெய்வமாக வந்திருக்காங்க தங்கம். அவங்களையும் பேரோட அழைக்கட்டுமா? சொல்லுங்கம்மா. அவங்க பேர் சொல்றாங்க தம்பி கஜலக்ஷ்மி. கஜலக்ஷ்மிங்கிறாங்க. ஆமாம்மா கரெக்ட். உங்க வீட்டுல ஒரு கன்னி தெய்வம் உங்க அக்கா ஒண்ணு பிறந்து இறந்துருச்சு. அதை தெய்வமா வழிபட்டு வர்றீங்க. அந்த அக்காவோட பேரு உங்களுக்கு தெரியல. ஆனா உங்க அம்மா சொல்றாங்க அந்த பொண்ணோட பேர் என்னன்னு சொல்லவா? சொல்லுங்கம்மா. ரொம்ப நாள் தேடிட்டு இருக்கோம், சொல்லுங்க. ராஜலக்ஷ்மின்னு சொல்றாங்க. ஓகேவா ரைட். ஆமா, இந்த பேர் அவங்க பேர் நான் ரொம்ப நாள் தேடிட்டு இருந்தோம். சரிம்மா. அது ஒன்று வச்சுங்க. இதை வந்து உங்க சித்தப்பாவோட மனைவி இறந்து போய் தெய்வமா வந்திருக்காங்க. அவங்க பேரை கூப்பிடவா? கூப்பிடுங்க. அகிலாண்ட ஈஸ்வரி. ஆமாம்மா கரெக்டா தங்கம்? கரெக்ட்மா. உங்க அதே மாதிரி உங்க அம்மாவோட அக்கா உங்களுக்கு பெரியம்மா பெரியம்மா அவங்க தெய்வமா வந்திருக்காங்க. அவங்க பேர் கரெக்டா சொல்லட்டுமா? சொல்லுங்கம்மா. ஆதிபராசக்தி என்ன பேரும் பெற்றவள். அவங்க பேர் சொல்றாங்க தங்கம் பத்மாவதி அப்படின்றாங்க. கரெக்ட்மா கரெக்ட். சரி சரியா. அதே மாதிரி உங்க கூட உங்க அக்கா ஒன்று ஒரு அண்ணன் ஒன்று தஞ்சாவூர்ல நீங்க ஒரு துணிக்கடை பெரிய துணிக்கடை ஒன்று வச்சிருக்கீங்க. ரொம்ப ஃபுல்லா ஹெல்ப் பண்றாங்க. அவங்க பேர் ஒன்று சொல்றேன். அவங்க பேரு ஜெயலட்சுமி உங்க அக்கா. அதே மாதிரி இன்னும் ஒரு அண்ணன் முருகன். இவங்க 2 பேரும் ரொம்ப உங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்க. ஓகே கரெக்ட்மா கரெக்ட். இருக்காங்களா? சரி. அது மாதிரி உங்க அம்மா வந்து உங்க அம்மா நல்ல ஒரு ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்கு. உங்க அக்காவை வந்து கன்னி தெய்வத்தை சூப்பரா கும்பிடுறீங்க, ஏத்துக்கிறாங்க. உங்க பெரியம்மா பையன் தங்கம் நல்லா யோசிச்சுப்பாங்க. உங்க பெரியம்மாவுக்கு ஒரு பையன் 2 பையன் இருக்காரு. அதுல ஒரு பையன் பிறந்ததுலேருந்தே இந்த கொஞ்சம் கோச்சுக்காரங்க தங்கம், அந்த கால் கொஞ்சம் முடியாம இருக்கு. அந்த மாதிரி இருந்து இறந்தாரா? ஆமாம்மா கம்பூண்டி தான் கிடந்தார் கடைசி. ஆமாம்மா. அவரு பேரை சொல்றேன், கரெக்டா இருக்கான்னு பாக்குறீங்களா? அவர் பேரு செல்வம். ரைட்டுமா. இந்த மாதிரி கால் ஊனமா இருந்தாரு, கரெக்டா? ஆமா ஆமாம்மா. சரி, உங்க அப்பா தெய்வமா வந்திருக்காரு. உங்க அப்பாவும் பேரோட அழைக்கட்டுமா? சொல்லுங்கம்மா. வேலுச்சாமி. இப்ப உங்க தம்பிக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு கல்யாணம் பண்ணுது, அது செட் ஆகல. அப்புறம் 2வது கல்யாணம் பண்ணிருக்க, நல்லா இருக்காரு. அவருக்கு உங்க கூட பிறந்த தம்பி ஃபர்ஸ்ட் ஒரு கல்யாணம் பண்ணி அந்த பொண்ணு இதாகி போயிடுச்சு, வாழ பிடிக்காம. அதனால உங்க தம்பி 2 கல்யாணம் பண்ணிருக்காரு. இப்ப புதுசா பண்ணிருக்காரு. அது உண்மையா? கரெக்டா? அவரு பேர் சொல்லட்டுமா? அவர் பேரு மணிராஜ். சரி, இப்ப எதற்காக என்கிட்ட அருள்வா கேட்க வந்திருக்கீங்க? உங்க அக்கா பேர் தெரிஞ்சிருச்சு, சரியா? உங்க அக்கா தெய்வமா கன்னி தெய்வமா இருக்காங்களா, அவங்க பேர் தெரிஞ்சிருச்சு. உங்களுடைய துணிக்கடை ரொம்ப நல்லா ஓடணும். அதுக்காக தான் நீங்கிட்ட அருள்வா கேட்க வந்தீங்க. சரி, இப்ப இது கரெக்டா தங்க? இந்த பேர்லாம் நீங்க சொல்லி கொடுத்தீங்களா அம்மாக்கு? இல்லம்மா எல்லாம் கரெக்டா சொல்லிட்டீங்க. எங்க அக்கா பேரு இல்லாம இருந்துச்சு, கண்டுபிடிச்சு கொடுத்துட்டீங்கம்மா. சரி தங்க, உங்களோட குலதெய்வத்துக்கு நான் எதுக்காக ஊருக்கு வர சொல்றேன்னா, வருஷத்துல 1 வருஷத்துக்கு ஒருக்கா வந்து உங்களுடைய இந்த உய்யவந்தான் அம்மன் உங்களை அடிக்கடி கூப்பிடுறாங்க. அது கொஞ்சம் நீங்க வந்துருங்க. சரிம்மா.
அது கொஞ்சம் அடிக்கடி வந்துடுங்க தங்கம். வந்து சாமியை பார்த்து வழிபட்டு கும்பிட்டு போங்க, ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. வரும்போதெல்லாம் உங்கள் உய்ய வந்தான் அம்மன் கோயிலுக்கு 1 கிலோ வெல்லம், 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ பச்சரிசி வீட்டில் வாங்கி இங்கேருந்து வாங்கியாந்து வச்சிருந்து 1 டே வீட்டில் இருந்து அதுக்கப்புறமா நீங்கள் கொடுக்க ரொம்ப நல்லது. அதை நீங்கள் பண்ணிக்கோங்க. உங்களுடைய அந்த துணிக்கடையை நல்லபடியாக ஓடாமல் இருக்குது, ஓட வைக்கணும். உங்கள் பேருக்கு நீங்கள் மாற்ற போகிறீங்க, அதையும் மாற்றிக்கலாம். சரிமா, சந்தோஷம். மற்றது எதுவும் இல்லை. சொன்ன அருள் வாக்கு திருப்தியாக நான் அம்மா அன்பா பாசமாக பேசினேன் தங்கம். அருமையா பேசுனீங்கம்மா, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நீ சொன்ன பேர் அனைத்தும் கரெக்டா இருந்துச்சுமா. திருப்தியா இருக்கா தங்கம்? திருப்தி, ரொம்ப ரொம்ப திருப்திமா. நன்றி சாமி. ரொம்ப ரொம்ப திருப்தி. ரொம்ப ரொம்ப நன்றி சாமி.